ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது அழகர் கோயில், விஷபாத்ரி, ரிஷபாத்ரி, உத்தியான சைலம், சோலைமலை, திருமால் குன்றம், இடபகிரி, வனகிரி, இஷ்டசித்தி, இரணியமுட்டம், அழகாபுரி, மாலிருங்குன்றம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் 54வது திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலை. இந்த தலத்தை பற்றியும் சுமார் 60 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருமாலிருஞ்சோலை மலைத்தொடரை பற்றியும் பேசாத தமிழ் இலக்கியம் இல்லை என்று சொல்லலாம். மேலும் திருவரங்கம், திருவேங்கடத்திற்கு அடுத்தபடியாக ஆழ்வார்களிடம் இருந்து அதிகமாக பாசுரம் பெற்ற திவ்ய தேசங்கள் திருமாலிருஞ்சோலையும் திருக்கண்ணவரமும். 130 பாசுரங்கள். இந்த திருக்கோயிலும் பெரியது. எனவே வழக்கம் போல் ஒரு சில வரலாறுகளையும் சில விஷயங்களையும் மட்டுமே நாம் பார்க்க போகின்றோம். முதலில் சில தல வரலாறுகளை பார்க்கலாம். முதல் சரித்திரம். யமதர்மராஜன் விருஷபம் எனும் தர்ம உருவுடன் இத்தலத்தில் தவம் செய்தான். பெருமாள் அவனுக்கு காட்சி அளிக்க யமன் எம்பெருமானுடைய அழகில் மயங்கி பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் காணும்படி இதே அழகான தோற்றத்துடன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று வேண்ட எம்பெருமான் சுந்தரராஜன் எனும் திருநாமத்துடன் இங்கே காட்சியளிக்கின்றார். மேலும் யமன் அவரிடம் இந்த மலைக்கும் தன் பெயரையே வைக்குமாறு வேண்ட அவ்வாறே பெருமாளும் இந்த தலத்திற்கு விஷபாத்ரி என்று பெயர் சூட்டியதாக சரித்திரம் கூறும். இந்த மலை காளையைப் போலவும் சுற்றியுள்ள மலைகள் பசுக்களைப் போலவும் தோன்றுவதால் இந்த மலைக்கு ரிஷபாத்ரி எனும் பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவர். அடுத்த சரித்திரம். எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தபோது பிரம்மன் தன்னுடைய கமண்டல நீரால் திரிவிக்ரமனின் திருவடிகளை அலம்புகின்றார். அந்த நீர் எம்பெருமானுடைய திருவடி சிலம்பில் பட்டு தெறிக்கின்றது. தெறித்த நீரில் ஒரு சில துளிகள் நேராக இந்த மலையில் விழுந்து சிலம்பாறாக உருவெடுக்கின்றது. இன்று வரை இந்த சிலம்பாறு வற்றியதில்லை. சிலம்பாற்றிற்கு நூபுர கங்கை எனும் பெயரும் உண்டு. நூபுரம் என்றால் கால் சிலம்பு அல்லது தண்டை. எனவே சிலம்பாற்றின் வடமொழி பெயர் நூபுர கங்கை என்றும் சொல்லலாம். இந்த நதியில் நீராடினால் சுகம் பெறுவதால் இஷ்டசித்தி எனவும், பிறவியினால் வரும் அழுக்கை போக்குவதால் புண்ணியஸ்ருதி எனவும், பிறவிக்கடலில் இருந்து நீக்குவதால் பலஹாரி எனும் பெயரும் இந்த நதிக்கு உண்டு. சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பண்டை தமிழ் இலக்கியங்களில் இஷ்டசித்தி என்னும் பெயர் ஆங்காங்கே காணப்படுகின்றது. இனி பாசுரங்களையும் அவற்றில் குறிப்பிடப்பட்ட திருநாமங்களையும் பார்க்கலாம். முதல் பாசுரம். பெரியாழ்வார் அழகரை சோலைமலை கரசர் என்று அழைக்கின்றார். இந்த திருநாமத்துடன் சந்நிதியில் ஒரு உற்சவரும் எழுந்தருளியுள்ளார். இவரை சுந்தரபாகு என்றும் அழைக்கின்றனர். உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம்மில் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாய் இன செய்து வரும் கன்னியரும் மகிழக் கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோலைமலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என்னவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகமுடையாய் ஆடுக ஆடுகவே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பெருமாளை சோலைமலை கரசர் என்று அழைத்தார். இவரும் ஒரு உற்சவராக இந்த சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார். மேலும் இந்த திருக்கோயில் 2 கோட்டைகளால் சூழப்பட்டுள்ளது. கோயிலில் உள்ள உட்கோட்டை இரணியன் கோட்டை எனவும், வெளிக்கோட்டை அழகாபுரி கோட்டை எனவும் வழங்கப்பட்டன. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் மதில் சூழ் சோலைமலை கரசே என்று குறிப்பிட்டார். என இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் குறிப்பிட்ட மதில் இரணியன் கோட்டையாகும். பெரியாழ்வார் அழகர் மலையிலும் திருவேங்கடம் போல்
7 மலைகள் அமைந்திருப்பதை காட்டுகின்றார் ஒரு பாசுரத்தில். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலைமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை, குளிர்மாமலை கொற்றமலை, நிலமலை நீண்டமலை, திருமாலிருஞ்சோலையதே. இது பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 4, 3, 5. இந்த பாசுரத்தில் கூறப்பட்ட 7 மலைகள் அலங்காரன் மலை, குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை அல்லது திருமாலிருஞ்சோலை மலை. அலங்காரன் மலை, கொற்றமலை, திருமாலிருஞ்சோலை மலை என்ற 3 மலைகளும் இன்றும் வழக்கில் உள்ளன. ஆனால் மற்ற 4 மலைகள் சரியாக எவை என்று தெரியுமாறில்லை. அடுத்து சில பாசுரங்களை காணும் முன்பு ஒரு சிறு விஷயம். கிட்டத்தட்ட எல்லா திவ்ய தேசங்களிலும் ஊரை காப்பதற்காக துருவபேரர் என்னும் ஒரு சிறு விக்கிரகம், அர்ச்சனை செய்ய கௌதுகபேரர் என்னும் ஒரு விக்கிரகம், நீராட்டத்திற்கு ஸ்நானபேரர் என்று ஒரு விக்கிரகம், பலிக்காக பலிபேரர் என்று ஒரு விக்கிரகம், திருவிழாக்களுக்காக உற்சவர் ஆகிய 5 விக்கிரக மூர்த்திகளும் திருக்கோயிலில் உற்சவர்களாக இருக்க வேண்டும் என்று வைகானச ஆகம விதி கூறுகின்றது. யாகபேரர் என்று தனியாக இல்லாவிடில் ஏதாவது ஒரு உற்சவர் யாகபேரராக இருப்பார். மேலும் இந்த 5 பேரர்கள் ஒரு திருக்கோயிலில் இல்லையெனில் சக்கரத்தாழ்வாரையோ பெருமாளுடைய சடாரியையோ பேரராக நீராட்டத்திற்கு உபயோகப்படும் வழக்கம் ஆங்கிலத்தில் எக்ஸெப்ஷன் என்று சொல்வோமே அதுபோல் உள்ளது. இதற்கான ஆகமத்தில் ஒரு ஸ்லோகம். த்ருவம் து கிராமரக்ஷார்த்தம் அர்ச்சனார்த்தம் து கௌதுகம் ஸ்நானார்த்தம் ஸ்னபனம் புரோக்தம் பல்யர்த்தம் பலிபேரகம் உற்சவம் ச உற்சவார்த்தம் பஞ்சபேரா பிரகீர்த்திதா. இதன்படி மூலவர் அருகே ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் பல சிறிய விக்கிரகங்கள் இருப்பதை இன்றும் நாம் திவ்ய தேசங்களில் காணலாம். இந்த பேரர்களுக்கு பல திவ்ய தேசங்களில் திருநாமங்களும் உண்டு. பெரும்பாலும் ஆழ்வார்களின் பாசுரங்களில் இருந்தே இந்த திருநாமங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பெரியாழ்வாரும் அவருடைய திருமகளாரான ஸ்ரீ ஆண்டாளும் இந்த திருத்தலத்துடன் தொடர்புடைய பல பெயர்களை பாசுரங்களில் குறிப்பிடுகின்றனர். அழகன், சுந்தரன், அலங்காரன், சுந்தரத் தோளுடையான், ஏறு திருவுடையான், சிலம்பாறு என்று பல பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர். இந்த பெயர்கள் இன்று இந்த திவ்ய தேசத்தில் வழக்கில் உள்ளன. அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள 3 பாசுரங்களை நாம் கீழே பார்க்கலாம். சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி என்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுடலையில் நின்று உய்துங்கொலோ சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் திருமால் அடிசேர்வர்களே. நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொலோ. இந்த 3 பாசுரங்களில் முன்பே கூறியபடி சுந்தரத் தோளுடையான் என்ற திருநாமம் ஒரு பேரராகவும், மாலிருஞ்சோலை நின்ற சுந்தரன் என்ற ஒரு பேரரும், ஏறு திருவுடையான் என்ற கௌதுக பேரரும் ஆழ்வார்கள் பாசுரங்களில் சொல்லியுள்ள திருநாமத்திலிருந்தே வந்தன. மேலும் இந்த நாறு நரும்பொழில் பாசுரத்திற்கு ஒரு சிறிய விளக்கம். ஒரு முறை இந்த பாசுரத்திற்கு ஸ்ரீ ராமானுஜர் விளக்கம் கூறும்போது ஆண்டாள் அழகருக்கு 100 தடா வெண்ணையும் அக்கார அடிசிலும் வாயால் சொல்லி வைத்தாள். ஆனால் அப்படி உண்மையிலேயே செய்ததாக யாரும் சொல்லவில்லை. எனவே அவள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றுவது அவளுடைய குடியில், அதாவது
வைஷ்ணவ குடியில் பிறந்தவர்களின் கடமை அன்றோ என்று கூறி ராமானுஜர் தாமே அடியார்களுடன் திருமாலிருஞ்சோலைக்கு சென்று அழகருக்கு 100 தடா வெண்ணையும் அக்கார அடிசலும் பராவி வைத்தாராம். பின்னர் எம்பெருமானார் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தொழுதபோது தன்னுடைய அர்ச்சாவதார நிலையை மீறி ஸ்ரீ ஆண்டாள் 4 அடி முன்னே வந்து எம்பெருமானாரை அண்ணனே என்று கொண்டாடினாளாம். அன்று முதல் எம்பெருமானாருக்கு கோயில் அண்ணன் என்னும் திருநாமமும் ஏற்பட்டது. இந்த தலத்தில் உள்ள கௌதுக பேரருக்கு இப்பாசுரத்தில் உள்ள 7 திருவுடையான் என்றும் நாமமும் உண்டு. அடுத்த பாசுரம். இந்த ஊர் மக்களும் மற்ற பழங்குடி மக்களும் அழகரை கள்ளழகர் என்றே அழைக்கின்றனர். இன்றும் மதுரையில் மிக பெரும் விழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமே. அழகருக்கு இந்த திருநாமத்தை இட்டவர் சுவாமி நம்மாழ்வாரே. அவர் அழகரை ஒரு திருவாய்மொழி பாசுரத்தில் கள்வன் என்று கொஞ்சி பேசுகின்றார். வஞ்சக்கள்வன் என்கின்றார். செஞ்சற்கவிகாள் உயிர் காத்தாட்சேமின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உட்கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. ஆழ்வார் எம்பெருமானை வஞ்சக்கள்வன் என்று கூறுகின்றார். திருவாய்மொழி 10:7 பாசுரத்து. அடுத்த பாசுரம். நாம் பார்க்க போகும் கடைசி திருமாலிருஞ்சோலை பாசுரம். அழகர் மலையின் தெற்கு கோடியில் சதிரிள மடவார் என்று அழைக்கப்படுகின்ற சந்நிதி சிறப்பு மிக்கது. மலையேறும் வழியின் துவக்கத்தில் உள்ளது. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, மகேந்திரி, சாமுண்டி எனப்படும் 7 கன்னிகைகளின் சந்நிதியே இது. இவர்கள் முறையே பிரம்மா, சிவன், குமரன், விஷ்ணு, வராகர், மகேந்திரன், இந்திரன் என்னும் தமது கணவர்களுடைய சக்திகளையும் வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களையும் வைத்திருப்பதாக நம்பிக்கை. இவர்களுக்கு தினமும் கோயிலின் சார்பாக பூஜை நடைபெறுகின்றது. நம்மாழ்வார் இவர்களை சதிரிள மடவார் என்று ஒரு திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். தல வரலாறும் இதையே குறிப்பிடுகின்றது. இதோ அப்பாசுரம். சதிரிளமடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர்குரல் சங்கத்து அழகர் தம் கோயில் மதிதவழ் குடுமி மாலிருஞ்சோலை பதியது ஏத்தி 70 பயனே. ஆனால் பாசுரத்தின் வியாக்கியானங்கள் இந்த சந்நிதியைத்தான் ஆழ்வார் குறிப்பிட்டதாக கூறவில்லை. அழகரை பற்றியும் இந்த திருக்கோயிலை பற்றியும் இந்த மலையை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு நேரம் போதாது. எனவே சில விஷயங்களை மட்டுமே பாசுரத்தை வைத்துக்கொண்டு அடியேன் இந்த பதிவில் குறிப்பிட்டேன். அடியேன் நிருசிம்மப்பிரியாவில் தொடராக எழுதி வரும் ஆழ்வார்கள் பார்வையில் திவ்ய தேசங்கள் பதிவில் ஒவ்வொரு தலத்தின் முழு விவரங்களையும் காணலாம். இந்த தலத்தின் விவரங்களையும் பின்னால் நீங்கள் நிருசிம்மப்பிரியாவில் அனுபவிக்கலாம். மேலும் உங்களுக்கு வேறேதும் இந்த தலத்தை பற்றிய திருநாம அனுபவம் இருந்தால் அடியேனுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள்.